லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கான மாதிரி இருக்குது, மூவ் ஆகலை. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்லேயே இருக்கட்டும், எங்கேயோ ஒரு ஸ்தம்பிச்சு போன நிலையில் இருக்க மாதிரி நீங்கள் உணர்றீங்க. இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு பவர்ஃபுல் ஸ்விட்ச் வேர்டு இப்போ நான் சொல்கிறேன். வேர்ட்ஸுக்கு நம்மளோட வைப்ரேஷனை மாற்றுறதுக்கான பவர் இருக்குது. இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கும் பொழுது ஹாப்பினஸ்ங்கிற வைப்ரேஷனில் இருப்போம். அப்போ யாராவது நம்ம மனசை காயப்படுத்துகிற மாதிரியோ கோவப்படுத்துகிற மாதிரியோ ஏதாவது வார்த்தைகள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போய் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஹாப்பினஸ்ங்கிற வைப்ரேஷனே மாறிடுது. கவலை, வருத்தங்கிற லோவர் வைப்ரேஷன் கூட நம்ம போயிடுறோம். இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு நம்ம வைப்ரேஷனை மாத்திர பவர் இருக்கிறத பேஸ் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் கொண்டு வந்த ஸ்விட்ச் வேர்டு ஒன்று நான் இப்போ சொல்கிறேன். வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இந்த வுல்ஃப் மேஜிக் பிகின் நவுங்கிற ஸ்விட்ச் ஃப்ரேஸை நீங்கள் ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஸ்தம்பிச்சு போன நிலை மாறிடும். அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. எந்த ஸ்ட்ரக்கான சிச்சுவேஷனையும் பிரேக் பண்ணி வெளியில் வரத்துக்கான வைப்ரேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவல் மாறும். இப்போது இதில் வுல்ஃப் அப்படிங்கிற அனிமலோடைய பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இப்போ கோவில்களில் வாகனங்களாக சில அனிமல்ஸை சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பேர்ட்ஸுக்குமே ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸுமே சரி ரிசர்ச் பண்ணி அது யூஸ் பண்ணப்பட்டு நமக்கு வந்து கிடைச்சது தான். இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் யூஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் சேஞ்சஸ் பார்த்துருக்காங்க. நீங்களும் நிச்சயம் பார்ப்பீங்க.